ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கட்டித்தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் இந்த மாதிரி க்யூப்காக கட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் காரத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் மேக்னேட் பண்ணி வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணோடனே 2 பக்கமும் கோல்டன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தது அதேமாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே தவாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி பயிர் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதையும் ஃப்ரை பண்ணி நல்லா இதுவும் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி இதையும் அதே மாதிரியே எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2த்தையுமே அதே மாதிரியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றணும்ல, இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கொடை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை தண்ணியே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி போட்டுப்போம். அரிசி போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். போட்டதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. இப்போ அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீரும் முந்திரி பயிரும் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட உடனேயே ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக பொரியமாக கிண்டி விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே கரண்டி வச்சு ஓரமாக அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எப்படி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.